அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. இன்று நாள் 5/8/2024 திங்கட்கிழமை. இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்திருக்கும் ரிட்டையர்டு அஃபீஷியல் அசோசியேஷன் அந்த சங்க கட்டிடத்திற்கு மாவட்ட தலைவர் சென்றிருந்தார். அங்கு ஆர்பி ராதாகிருஷ்ணன், அதாவது வட்டாட்சியராக இருந்து ஓய்வு பெற்றவர், மூத்த உறுப்பினர் இந்த சங்கத்திலே, அவர்கள் நண்பர் ஒருவரை அழைத்து வந்து ரிட்டையர்டு ட்ரெஷரி ஆஃபீஸர் பிச்சை, அவர் இந்த பென்ஷனுக்கு எல்லாம் சில சிக்கலான நேர்வுகளில் அவர் வந்து சரியான வழியை காட்டி, இதுதான் சரியான விதிகளின்படி இதுதான் அவருக்கு எலிஜிபிள் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரிட்டையர்டு ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர் திரு பிச்சை அவர்கள் வந்து ஆர்பி ராதாகிருஷ்ணன் அவர்களது நண்பருக்கு அவரது பென்ஷன் பாஸ்புக்கு, பிபிஓ, மற்றபடி அவர் ஏற்கனவே வாங்கின பென்ஷன் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆர்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் திரு பிச்சை அவர்களிடம் தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தார், நலம் விசாரித்து கொண்டிருந்தார். அதன் பின்னர் ரிட்டையர்டு ட்ரெஷரி ஆஃபீஸர் பிச்சை அவர்கள், இதற்கெல்லாம் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் பிரதி எடுத்து என்னிடம் கொடுங்கள், ஒர்க் ஷீட்லாம் போட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், இவருக்கு உங்களுடைய நண்பருக்கு எந்த வகையாக இந்த பலாபலன் கிடைக்கும், அதாவது அவருக்கு உண்டான எலிஜிபிள் அமௌண்ட் என்ன என்பதை நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பிறகு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ரிட்டையர்டு ட்ரெஷரி ஆஃபீஸர் பிச்சை அவர்களிடம் திரு ஆர்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்தார். அதுவரை ரிட்டையர்டு தாசில்தார் பிச்சை அவர்கள் திரு ஆர்பி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பேசி கொண்டிருந்தார், தொலைபேசி வழியாக நலம் விசாரித்து கொண்டிருந்தார். அடுத்தபடியாக டி சுப்பிரமணியம் அவர்கள் இன்று அலுவலகத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆனவர்கள். அவர்கள் தம் சங்கம் சார்ந்த அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் ஹைவேஸில் கண்ணன் என்பவரது கேஸை கொண்டு வந்தார். அதாவது அவர் ஏற்கனவே ஜூலை மாதம் ஒரு பெட்டிஷன் கண்ணன்கிறவர் கொடுத்துருக்கிறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்டோரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் பென்ஷன். அவர் வந்து 15 ஆண்டுகள் வந்து பென்ஷன் கம்யூட்டேஷன் பென்ஷன் 15 ஆண்டுகள் பிடிமானம் செய்து விட்டார்கள். இருந்தும் அதே தொகையை கடந்த 2/2024, அதாவது பிப்ரவரி 2024 முடிஞ்சு போச்சு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, ஜூலை வரைக்கும் அவங்க 5-6 மாதமாக தொடர்ந்து அதே கம்யூட்டேஷனை பிடிச்சிட்ருக்குறாங்க. கம்யூட்டேஷன் தொகை என்கிட்ட கம்யூட்டேஷன் ரெஸ்டோர் பண்ணியிருந்தால் 2வது மாதமே, அதாவது பிப்ரவரி 2024 ரெஸ்டோர் பண்ணியிருந்தால் தொகை பிடிமானம் வராது. அதற்கு ஏற்கனவே ஜூலை மாதம் அவர் சம்மந்தப்பட்ட நபரே வந்து ட்ரெஷரியில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தார். சார், நாம் அனைவரும் இன்று சென்று அங்கே ட்ரெஷரியில், அதாவது மதுரை மாவட்ட கருவூலத்தில் இது குறித்து ரெப்ரசன்டேஷன் செய்வோம் என்று அவர் அழைத்து சென்றார். அப்பொழுது மதுரை மாவட்ட தலைவர் திரு டி சுப்பிரமணியம் சார், அப்புறம் மதுரை மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் ஆகிய மூவரும் மாவட்ட கருவூலத்திற்கு சென்றிருந்தார்கள். அங்கே வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸராக இங்கே ஒர்க் பண்ணுறார். அவரை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஏற்கனவே ஜூலை மாதம் இது சம்மந்தமாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், மேற்கொண்டும் பிடிச்சிட்டாங்க, தொகையை அதாவது ரெஸ்டோர் பண்ணாமல் தொகையை பிடித்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரிஜினல் பென்ஷனுக்கு இன்னும் ரெஸ்டோர் ஆகாமல் இருக்குது என்று சொன்னவுடன் சம்மந்தப்பட்ட அந்த அக்கௌண்டண்ட்டை அழைத்து அவர் அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அவரை அழைத்து, சார், நீங்கள் சொல்கிற ரெப்ரசன்டேஷன் இந்த கன்சர்ன் அக்கௌண்டண்ட்டை சொல்லிட்டேன், உங்களுக்கு எப்படி இந்த மாதம் அப்போ அது வந்து ரெஸ்டோர் ஆகிரும் அப்படின்னு சொன்ன உடனே ஜெயராமன் சார் சொன்னார், சார், ரெஸ்டோர் பண்ணுறது ஒரு வகை, இன்னொன்று இந்த 5 மாதம் பிடிச்சது 5-6 மாதமாக பிடித்த அந்த கமிட்டட் வேல்யூ அதுவும் அவங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்கணும் சார், 832 ரூபா பெர் மந்த்து என்று அவர்கள் ரெப்ரசன்ட் பண்ண உடனே அந்த அரியர்ஸையும் போட்டு கொடுக்க சொல்கிறேன் சார் என்று அவர் ப்ராமிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தற்பொழுது ட்ரெஷரி ஆஃபீஸராக புதிதாக பணியேற்றிருக்கிற அம்மையாரிடம் அனைவரும் சென்றோம். அங்கே வந்து அதாவது அடிஷனல் ட்ரெஷரி ஆஃபீஸராக இருந்தவங்க ஹோல்டிங் தி போஸ்ட் ஆஃப் ட்ரெஷரி ஆஃபீஸர் அட் ப்ரெசண்ட்டு அவங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஒரு சால்வை பொருத்தி மரியாதை செய்தோம் மூவரும். அவர்கள் அனைவரையும் ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி
எதுனாலும் நேரடியாக வந்து சொல்லுங்கள் சார், உங்களோட குறைகள் எது இருந்தாலும் தீர்த்து வைக்கிறதுக்கு எங்களான முயற்சிகளெல்லாம் நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று அவர்கள் மிகவும் பரிவாக அனைவரையும் உபசரித்தார்கள். அதாவது அப்போ வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார், அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் இருந்தார், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டி சுப்பிரமணியம் என்பவர், அப்புறம் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்கத் தலைவர் ராமானுஜம், அப்புறம் துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் அனைவரும் தான் புதிதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கும் அது பொறுப்பில் இருக்கும் ட்ரெஷரி ஆஃபீஸரை நேரில் சேர்ந்து அவங்க ஒரு மேடம் அவங்களை நேரில் சந்தித்து இந்த விவரங்கள் எல்லாம் சொன்னோம். சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏடி கண்ணன் சம்மந்தமாக நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ண வந்தோம். அவர் நீங்கள் புதிதாக பணியேற்றிருப்பா சொன்ன உடனே உங்களையும் நேரில் பார்த்து செல்வோம் என்று அவர்களுக்கு ஒரு மாலை அணிவித்து திரு ஜெயராமன் அவர்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்தார். அதற்கப்புறம் இன்று அதாவது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்திற்கு அருகாமையில் வேளா மரத்தின் கிளைகள் வந்து விழுந்து அந்த கட்டிடத்திற்கு மேல் விழுகும் ஒரு நிலையில் வந்து வளர்ந்து வந்திருக்கிறது. அது வந்து கிளைகள் கொப்பெல்லாம் முறிஞ்சு விழுந்துச்சுன்னா இந்த ஆர்ஒஏ பில்டிங்க்கு அது சேதம் விளைவிக்கும் என்று கடந்த 24/6/2024 அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடத்திய மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில், அதாவது திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் அன்று டிஆர்ஓ தான் அன்று இருந்தார்கள், அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் இது பற்றி ரெப்ரசன்ட் பண்ண உடனே அவர் உடனடியாக சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவித்தார். 4/7/2024 அன்று சாத்தமங்கலம் ஆறை வந்து இடத்தையெல்லாம் பார்வையிட்டு நான் அறிக்கையை தாசில்தார் மூலமாக அனுப்பிச்சிடுறேன் சார், நீங்கள் தாசில்தார் மூலமாக இது ஆர்டிஓ தான் அனுமதி அளிக்க வேண்டும் என்றதன் பேரிலே கடந்த வியாழக்கிழமை அன்று மதுரை மாநகர் கிளையின் தலைவர் திரு நடராஜன் அவர்கள் மதுரை வடக்கு தாசில்தார் ஆஃபீஸிற்கு சென்று சாத்தமங்கலம் ஆறை வேளாமரம் விழுவது சம்பந்தமாக, அதாவது ஆர்ஓஏ பில்டிங் மேலே விழுகிறது சம்பந்தமாக அறிக்கை அனுப்பியுள்ளாரே என்று விசாரித்த போது, சார் நாங்கள் அதை வந்து ஆர்டிஓவுக்கு பரிந்துரை செய்து அனுப்பிவிட்டோம், எங்களது அறிக்கையை அனுப்பிவிட்டோம் என்று அன்று சொல்லியிருந்தார்களாம். அது கடந்த வியாழக்கிழமை அன்று, அதாவது அது வந்து 1/8/2024 அன்று அது நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து 5/8/2024 அன்று சரி எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாமணி, அதாவது மதுரை மாநகர் கிளைத் தலைவர் திரு ராஜாமணி, துணைத் தலைவர் ராஜாமணி, மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன், மாவட்ட தலைவர் திரு ஏ ராமானுஜம் ஆகிய மூவரும் மதுரை வருவாய் கோட்டாட்சியர் திருமதி குமாரி ஷாலினி அவர்களை நேரில் சென்று சந்தித்து இது போன்ற ஒரு கோரிக்கையை தெரிவித்தோம். அவர்கள் நான் இடத்தை பார்வையிட்டுத்தான் எதையும் செய்ய இயலும், நான் இடத்தை விரைவில் பார்வையிட உள்ளேன் என்று அவர்கள் அஷூரன்ஸ் கொடுத்தார்கள். அதன் பேரிலே மூவரும் இன்று சங்க கட்டிடத்துக்கு திரும்பி ஏனைய பணிகளை பார்த்தோம். இந்த வகையிலே இன்று மதுரை ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் பணிகள் சம்பந்தப்பட்ட நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் மூலமாக சில பல பணிகள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைந்தது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள் பல. வணக்கம். நன்றி.